வணக்கம் மக்களே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். என்னன்னா ரத்த கொதிப்பு, அதாவது ஹை பிபி, பிளட் பிரஷர் அதிகமா இருக்கு, ஹைப்பர் டென்ஷன், இதை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம மெயினா கான்சென்ட்ரேட் பண்ண போறது வந்து இந்த பிபினா ஃபர்ஸ்ட் என்ன, ஹை பிபின்னு எப்போ சொல்றோம், ஓகே, ஹை பிபிக்கான முக்கியமான காரணங்கள் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும், இது வரைக்கும் முதல்ல இந்த டாபிக்ல முடிஞ்ச அளவுக்கு பேச நான் முயற்சி பண்றேன். வாங்க வீடியோல செல்லலாம். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போகுது பார்த்தீங்களா, எல்லா இடத்துலையும் வந்து கிரீன் கலரில், ப்ளூ கலரில், ஏதாவது ஒரு கலரில் வந்து போயிட்டு இருக்கு. இதுதான் ரத்த குழாய், அதாவது வெயின் மற்றும் ஆர்ட்ரின்னு சொல்லுவோம். இந்த ரத்த குழாய் வெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து கெட்ட ரத்தத்தை கொண்டு போவோம், அதுதான் தான் மேலே தெரியும். ஆர்ட்ரின்றது வந்து நல்ல ரத்தத்தை கொண்டு போவோம், அதெல்லாம் உள்ள தெரியும். ஆர்ட்ரிக்கு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் விரல் எடுத்து அப்படியே இந்த கழுத்துக்கு பக்கத்தில் இப்படி உள்ளே போனீங்கன்னா டிக்குன்னு அடிக்கல, அதுதான் ஆர்ட்ரி, கரோட்டிட் ஆர்ட்ரி. இந்த பல்ஸ் பார்ப்பாங்க தெரியுமா, இங்கே கையை பிடிச்சி ஜிக் நடிக்கிறதுல, இது ரேடியல் ஆர்ட்ரி, இதெல்லாம் தான் ஆர்ட்ரி, இதெல்லாம் நல்ல ரத்தத்தை கொண்டு போகும். ஜென்ரலாக பிளட் ப்ரெஷர்ன்றது எதில் பார்க்கறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட்ரியில் பார்க்கறது, அதாவது இந்த நல்ல ரத்த குழாய் இருக்குல்ல, அதில் பார்க்கறது தான் இந்த பிளட் ப்ரெஷர். சரி, இந்த ரத்த அழுத்தம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதுதான் ரத்த குழாய், ஓகே, இதுள்ள ரத்தம் போயிட்டு இருக்கு. அந்த ரத்தம் போகுதுல, அந்த ரத்தம் போறது எவ்வளவு ப்ரெஷர்ல போகுது, எவ்வளவு அழுத்தத்துல போகுது, அப்போ இந்த வாலுக்கு அகெயின்ஸ்டா எவ்வளவு ப்ரெஷர்ல கிழிச்சுக்கிட்டு போகுது அப்படின்றது அந்த ப்ரெஷர் கவுண்ட் பண்றோம்ல, மெஷர் பண்றோம்ல, அதை எதை வச்சு மெஷர் பண்றாங்கன்னா மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் மெர்க்குரி, எம்எம் ஆஃப் ஹெச்ஜின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா, அந்த ரேஷியோல தான் மெஷர் பண்றாங்க. அப்போ எவ்வளவு அழுத்தத்துல போகுதுன்றது தான் என்ன சொல்றோம், பிளட் ப்ரெஷர். அப்போ பிளட் ப்ரெஷர்ன்றது என்ன அப்படின்னு நம்ம மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லி தருவோம். அப்படின்னா அந்த பிளட் வித்தின் த வெசல், அதாவது அந்த ரத்தம் அந்த ரத்த குழாயில போகும்போது எவ்வளவு பிரஷர்ல அந்த வால்ஸ் கிழிச்சுக்கிட்டு போகுது அப்படின்றது தான் அந்த பிளட் பிரஷர். சராசரியா நார்மலா ஒருத்தவங்களுக்கு பிளட் பிரஷர் வந்து 120/80 அப்படின்ற மாதிரி இருக்கும். அது என்ன சார் 120/80, என்ன சார் ரெண்டு சொல்றீங்களே அப்படின்னா, எஸ், 120ன்றது சிஸ்டாலிக், 80ன்றது டயஸ்டாலிக். என்ன சார் சிஸ்டாலிக்னா என்ன, டயஸ்டாலிக்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த பிரஷர் எப்படிங்க உருவாகுது, யார் உருவாக்குறா, இதெல்லாம் உருவாக்குறது முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இருதயம், ஹார்ட். நம்ம ஹார்ட் ஒரு வாட்டி பம்ப் பண்ணுதுல, லப் டப் லப் டப் லப் டப், இந்த பிரஸ் பண்ணதுல, இந்த பிரஸ் பண்ணும்போது தான் அந்த பிளட் அந்த ரத்த குழாய்க்கு போகுது, திருப்பி விடும் போது இதுவாயிடுது, திருப்பி பிரஸ் பண்ணது போகுது. ஸோ இந்த ஒரு ப்ரெஷர்ல பிரஸ் பண்ணும் போது போதுல, அதுதான் சிஸ்டாலிக். அந்த மேல இருக்கிற 120 இருக்குல்ல, அது வந்து சிஸ்டாலிக், அந்த கம்ப்ரெஷன். அப்ப டயஸ்டாலிக்ன்றது என்ன அப்படின்னா, இப்ப ரிலாக்ஸ் ஆகும்போது இந்த இது வந்து ஹார்ட்டுடைய கம்ப்ரஸ் ஆகி ரிலாக்ஸ் ஆகும்போது அப்போ ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல, அது டயஸ்டாலிக், அது வந்து 80ல இருக்கணும். ஸோ நார்மலா ஒருத்தவங்களோட பிளட் ப்ரெஷர் எவ்வளவு இருக்கணும்னா 120/80 அப்படின்றது நார்மல் சராசரி பிளட் ப்ரெஷர். சில லேடிஸுங்களுக்கு 100/70, 90/70, 90/60 கூட இருக்கும், அதெல்லாம் நார்மல். ஓகே, அப்ப எப்போ சார், இப்ப நம்ம டாபிக் லோ கிடையாது, நம்ம டாபிக் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹை பிளட் ப்ரெஷர், அதுதானே ஹைப்பர் டென்ஷன் சொல்றோம், ரத்த கொதிப்பு அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப ஹை பிளட் பிரஷர்ன்றது எப்போ சொல்லுவோம்னா, ஒருத்தவங்களோட பிபி வந்து 140/95க்கு மேல போச்சுன்னா, ஒரு சில புக்ல 140/90க்கு மேல போச்சுன்னா, ஸோ 140/90க்கு மேல இருந்ததுன்னா அப்பதான் அதை ஹைப்பர் டென்ஷன் சொல்றோம். ஸோ 140/90க்கு மேலேயே உங்க பிபி இருந்ததுன்னா அப்பதான் வந்து பிளட் பிரஷர், உங்களுக்கு வந்து ரத்த கொதிப்பு இருக்கு, ஹை பிபி இருக்குன்னு சொல்றோம். ரைட், இதில் முக்கியமான இன்னொரு ஃபேக்ட் சொல்ல விரும்புகிறேன். இந்த பிபி வந்து ஒரு தடவை பார்த்துட்டு ஐயோ எனக்கு பிபி வந்து 140 இருக்கு, 150 இருக்கு, அப்போ எனக்கு ஹைப்பர் டென்ஷனான்னு சொல்லி நீங்கள் யோசிக்கக்கூடாது. அதனால ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நம்ம காதுக்கு வந்திருக்கும், இல்லைனா வந்துட்டு நீங்கள் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டீங்க, உங்கள் திருடங்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க, இந்த மாதிரி எதாவதுனா அப்போ அந்த டைம் அப்போ நீங்கள் ஒரு ப்ரெஷரில் டென்ஷனில் இருக்கும்போது பிபி செக் பண்ணால் எப்பயுமே ஹையாக தான் இருக்கும். அதனால தான் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டைம் வச்சு பிபி உனக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, ரத்த கொதிப்பு இருக்குன்னு எந்த டாக்டரும் சொல்ல மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு ரத்த கொதிப்பு இருக்குது அப்படின்னு எப்போ சொல்லுவாங்கன்னா 2-3 ரீடிங் எடுக்கணும். இப்போ இன்னைக்கு ஒரு நாள் பார்க்குறேன், நாளைக்கு ஒரு நாள் பார்க்குறேன், 4 நாளைக்கு ஒரு நாள் பார்க்குறேன், 3 நாள் பார்த்துட்டு 3 நாள் நம்ம செக் பண்ணும் போது வேற டைம்ல செக் பண்ணும் போதும் அந்த 140/90க்கு மேலதான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தா அப்போ நீங்க வந்து ஹை பிபி இருக்கு, அதாவது பிளட் பிரஷர் இருக்கு, அப்படி அதாவது ரத்த கொதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம லேபிள் பண்ணலாம். ஓகேங்களா, ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 140/90க்கு மேலே பிளட் ப்ரெஷர் வந்து இருக்குல்ல சார், இப்போ வந்து இதுக்கான காரணங்கள் என்ன? அப்போ 140க்கு கீழே இருந்தால் ஓகேவா, 120 நார்மல் சொல்கிறீங்க, 140 மேலே போச்சுன்னா வந்து ரத்த கொதிப்பு சொல்கிறீங்க, அப்போ அதுக்கு நடுவில் இருந்தால் ஓகேவானா? அது பேர் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு
ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. இந்த 130 to 140 ரேஞ்சில் இருக்காங்க, அதெல்லாம் ப்ரீ ஹைப்பர் டென்ஷன். அதாவது நீங்கள் எனி டைம் இந்த ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டாக மாறலாம், ஆர் எனி டைம் ரத்த கொதிப்பு பேஷண்ட்டாக மாறலான்றது தான் இந்த ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் ஒரு கேட்டகரி. ஓகே, ஸோ 140க்கு கீழே அப்படின்னு இந்த 130 to 140 இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாகும். எனி டைம் நீங்கள் 140க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கு. ஸோ ரெண்டு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்கேன். முதல்ல பிபின்னு என்னன்னு சொல்லியிருக்கேன், எப்போ ரத்த கொதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன். மூணாவது வந்து ரத்த கொதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 140/90க்கு மேலே போச்சுன்னா தான் ரத்த கொதிப்பு, அந்த 140 கொஞ்சம் கீழே இருந்தால் ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே வந்து பேசிக்காக ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா வச்சுக்கோங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு டைம் பார்த்துட்டு பிபி டிசைட் பண்ணிக்காதீங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு 3 டிஃப்ரெண்ட் ரீடிங்ஸில் பார்க்கறது இம்பார்ட்டன்ட், ரைட்? இதெல்லாம் பேசிட்டு அடுத்து நான் இன்னொரு சொல்ல விரும்புகிறேன்னா, என்னென்னலாம் காரணங்கள் இந்த பிளட் ப்ரெஷருக்கு அப்படி ஹை பிபி. ஜென்ரலாக இந்த ஹை பிளட் ப்ரெஷர்ன்றது வயதானவர்களோட நோய். அதாவது வயது ஏற ஏற, ஏஜ் இன்க்ரீஸ் ஆக இந்த பிபி நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் 10 வயசு 20 வயசு இந்த டைம்லலாம் பெருசாக உங்களுக்கு இந்த ஹை பிபின்றது ஏற்படாது. ஸோ இது மோஸ்ட்லி வந்து இந்த 40ஸ்க்கு மேலே, 40, 50, 60, 70 இந்த டைம்லலாம் ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். 60, 70க்கு மேலே ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ ஏஜ் இன்க்ரீஸ் ஆக இந்த ரத்த கொதிப்பு நோய் வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குன்ற கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க, ரைட்? கம்மிங் டு த காரணங்கள், என்னென்ன காரணங்கள்லாம் இந்த ஹை பிபிக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சொல்லியே ஆகணும், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் டென்ஷன். இந்த மன அழுத்தம் மற்றும் ஸ்ட்ரெஸ் நம்ம இருக்கிறோம், கரெக்டான ப்ராப்பர் டைமில் தூங்க மாட்டேன்றோம், ப்ராப்பர் டைமில் எழுந்துக்க மாட்டேன்றோம், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே லைஃப் கொண்டு போகிறோன்னா அதுவே ஒரு முக்கியமான காரணமாக இந்த ஹை பிபிக்கு வந்து இருக்குன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஒன்று. ரெண்டாவது முக்கியமான காரணம் வந்து இந்த ஹை பிபிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி மற்றும் ஜெனட்டிக்ஸ், அதுவும் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ நம்ம ஃபேமிலியில் வந்து யாருக்காவது சீக்கிரமாகவே வந்துட்டு பிபி வந்ததுன்னா அப்போ நம்மளுக்கும் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம வந்து யோசிக்கணும். 2. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி இருதய நோயோ இல்லைன்னா ரத்த கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பிபியை வந்து உண்டாக்குன்றது 3. 4வது, அதிகமான அளவில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு சாப்பிட்றது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சால்ட் இன்டேக்கை யார் நிறைய சாப்பிட்றாங்களோ அப்போ சோடியம் அதிகமாச்சுன்னா அதனாலேயே பிளட் பிரஷர் கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஹை சோடியம் இன்டேக், எக்ஸஸ் ஆஃப் சோடியம் இன்டேக்கும் இந்த ஹை பிபிக்கு வர்றதுக்கான முக்கியமான காரணமா இருக்கு. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இலை நோய்கள்னாலையும் இந்த ஹை பிபிஸ் வரும். அந்த இணை நோய்கள் எது எது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த தைராய்டு சீரீஸில் போட்டிருக்கோம். ஹைப்பர் தைராய்டு அதிகமாக இருந்ததுன்னா பிபி அதிகமாகும். ஸோ ஹைப்பர் தைராய்டுனால வரலாம். இம்பார்ட்டன்ட்லி கிட்னி பேஷண்ட்ஸ், ஓகேங்களா, இந்த கிரானிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்கிறோம்ல, CKD அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த கிட்னியில் ஃபால்ட் இருக்கிறவங்களுக்கும் பிபி திடீர்னு ஷூட் அப் ஆகலாம். இந்த அட்ரினல் கிளாண்டில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் பிபி திடீர்னு ஷூட் அப்பாக காமிக்கலாம். அதே மாதிரி இந்த கிட்னிக்கு போகிற ரத்த குழாயில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பிபி அதிகமாக காமிக்கலாம். இருதயத்தில் ஏதாவது கோளாறு அப்படி இருந்தாலும் பிபி அதிகமாக காமிக்கலாம். அப்போ இந்த மாதிரி காரணங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிபி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப காமனாக வந்து பார்த்தீங்கன்னா பிபி அதிகமாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காரணமே இல்லாமல் அப்படின்னா என்னன்னா இந்த ஸ்ட்ரெஸ். ஓகே, நம்ம ஸ்ட்ரெஸ்ன்றது யாருக்கும் வந்து சொல்ல முடியாது, சார் நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் அப்படின்னு பெருசாக சொல்ல முடியாது. ஸோ அதனால வந்து அது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன். எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன்னா என்ன மீனிங்னா, எல்லா காரணத்தையும் பார்த்துட்டோம். தைராய்டு இல்லை, சுகர் இல்லை, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கிட்னி ப்ராப்ளம் இல்லை, ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் நார்மலாக இருக்குது. ஆனால் பிபி மட்டும் அதிகமாக காமிக்குதுன்னா அதுதான் எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அதனால் வந்துட்டு இம்பார்ட்டண்டான விஷயம் ஸ்ட்ரெஸ்ன்னு இருக்குன்றதுனால அதை மறந்துடக்கூடாது. அப்புறம் லாஸ்ட்டாக இன்னும் ஒரு 1-2 பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். சில நேரத்தில் இந்த பிபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் செக் பண்ணும்போது மட்டும் அதிகமாக இருக்கும், வீட்டில் போய் பார்த்தா பிபி நார்மலாக இருக்கும். ஓகேங்களா, அது பேர் தான் என்னன்னா ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, ஒயிட் கோட்னா யார் வெள்ளை கலர் கோட்டு போடுவா? டாக்டர். யார் கருப்பு கலர் கோட்டு போடுவா? வக்கீல். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. அப்போ இந்த ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன்னா டாக்டரை பார்க்கும் போது ஒரு சில பேஷண்ட்டுக்கு பயம் அதிகமாகுது. பயம் அதிகமாகும் போது பிபி டக்குன்னு ஏறுது. அப்போ டாக்டர் பார்த்துட்டு என்ன 140 இருக்கு, நாளைக்கு வாங்க, திருப்பி ஐயோ நாளைக்கு டாக்டர் கிட்ட போறமே பயந்துனே வருவாங்க. வெள்ளை கோட்டு பார்த்து இன்னும் பயம், அப்போ திருப்பி பிபி அதிகம். அப்போ ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன்ன்றது என்ன அப்படின்னா, டாக்டர் கிட்ட வந்தால் மட்டும் பிபி 140க்கு மேலே காமிக்குது, ஆனால் வெளியே இருந்தால் நல்லா இருக்குன்றது ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன். ஓகேங்களா, அப்போ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 1-2 வாட்டி நம்ம மேனுவலாக டிஜிட்டல் வித்தியோ நம்ம மேனுவலாக வீட்லையும் பார்க்க சொல்லணும். ஸோ வீட்டில் நார்மலாக இருக்குது, இங்கே வந்தால் அதிகமாக இருக்குன்னா அது வந்து கேஸ் ப்ரூவன். இது ஒன்று. ரெண்டாவது வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னன்னா, டாக்டர் பார்க்கும்போது நார்மலாக இருக்குது ஆனால் வீட்டில் போனால் அதிகமாக இருக்குது. இதுதாங்க ரொம்ப டேஞ்சர். ஓகே, இது பேர் தான் மாஸ்க்டு ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. மாஸ்க்டு என்னன்னா
மறைமுகமாக மறைஞ்சி ஒளிஞ்சி நம்மளுக்கு வேலையை காமிக்கிற ரத்த கொதிப்பு. ஓகேங்களா, மாஸ்க்டு ஹைப்பர் டென்ஷன். ஸோ டாக்டர் எப்போ செக் பண்ண பிபி நல்லா தானே இருக்குது, பிபி நல்லா தானே இருக்குது, ஆனால் அவன் வெளியே ஆக்டிவிட்டிக்கோ வெளியே அங்கே போகும்போது பார்த்தா பிபி சர்ன்னு 160 170ன்னு ஏறிடும். அப்போ அங்கே ப்ரெஷர் ஏறுது, ஆனால் இங்கே வந்து நார்மலாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி பேஷண்ட்ஸை ஜென்ரல் எப்படி கண்டுபிடிப்போன்னா ஆம்புலேட்டரி பிபி மானிட்டரிங்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா ஒரு அப்பேரட்டஸை கையிலேயே கட்டிட்டு அவனை அமுச்சு விட்ருவாங்க. ஸோ எவ்வளோ அப்போ வந்து அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து ப்ரெஷரை செக் பண்ணி நம்மளுக்கு சாஃப்ட்வேரில் காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இது பேர் தான் மாஸ்க்டு ஹைப்பர் டென்ஷன். காரணங்கள் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, முதல்ல பிபி ஒரு டைம் வச்சு யாரும் கணிக்க முடியாது, 2-3 வாட்டி பார்க்கணும். டாக்டரை மட்டும் பார்க்கும்போது அதிகமாக இருக்குது, வெளியே வந்து பார்க்கும்போது நார்மலாக இருக்குன்னா அப்போ அந்த டைமில் வீட்லேயுமே செக் பண்ணணும். ஆனால் சில நேரத்தில் வெளியே தலை சுத்தல் இருக்குது, டாக்டரை பார்க்கும்போது பிபி நார்மல்றாருன்னா அப்போ ஆம்புலேட்டரி பிபி மானிட்டரிங்னு ஒரு கான்செப்டே நம்ம பண்ணணும். இதெல்லாம் தாண்டி ஜென்ரலாக ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன, பிபி பொறுத்த வரைக்கும் வயசாக ரொம்ப ஏழ்மையான விஷயம். 60-70 வயசுக்கு மேலே நிறைய பேருக்கு பிபி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து ஓல்டு ஏஜிங்கில் நம்ம வெசல்ஸ்லாம் திக்காகும் போது பிளட் ப்ரெஷர் ஏறக்கூடும் அப்படின்றதுல வந்து மாற்று கருத்து இல்லை. இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. அறிகுறிகள் என்னென்ன உறுப்பை பாதிக்கும், எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், நிறைய பேச வேண்டியது இருக்குது. அதனால ஒரு தனி சீரியஸாக போட்டிருக்கோம். பொறுமையாக பேசுவோம், ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, ஒன்றா பேசுவோம். ஓகேங்களா. ஸோ ஓவராலாக இந்த வீடியோலேருந்து நீங்கள் என்ன மெசேஜ் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, பிளட் ப்ரெஷர் ரொம்ப முக்கியமான விஷயம். யாரும் அதை ரொம்ப அதிகமாக வச்சுக்கூடாது. கரெக்டாக 140/90க்குள்ளே தான் வச்சுக்கணும். 140/90க்கு மேலே வந்து வச்சுக்காதீங்க. 1க்கு 3 தடவை டெஸ்ட் பண்ணி தான் இது பிபின்னு நம்ம உறுதிப்படுத்த முடியும். அதே மாதிரி இந்த சொல்லக்கூடிய முக்கியமான ஃபேக்டர்ஸாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, வயதாவதல், இந்த இணை நோய்கள், இது எல்லாமே காரணமாயிடலாம். எதுவுமே இல்லைன்னா கூட காரணமே இல்லாமல் கூட பிபி வரலாம். அதுதான் எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த சீரீஸை இன்னொரு வீடியோவில் தொடருவோம்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய மெடிக்கல் ஃபேக்ட்ஸ் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு உங்கள் ஆதரவை தாருங்கள். தயவு செஞ்சு வந்து நம்மளோட சேனலை வந்துட்டு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.